ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோவில் கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆகிற லைஃப்பை பற்றியும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு லைஃப்பை வாழ போகிறோங்கிறத பற்றியும் ஒரு பெரிய கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னா 90% நடக்காதுங்க. ஒரு 50% வந்து அவங்க நினச்ச மாதிரி கரெக்டாக பிளானிங்கில் பக்காவாக அமையும். 50% வந்து அவங்க நினச்சதுக்கும் அவங்க எதிர்பார்த்ததுக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் கிடைக்கும். அப்படி கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த மாதிரி நம்ம பிஹேவியரை மாற்றிக்கணும், நம்ம எதிர்பார்க்காத லைஃப் நமக்கு கிடச்சிருந்துன்னா அதை எப்படி நம்ம சந்தோஷமாக வழி நடத்தணும், எப்படி ஹாப்பியாக நம்மளோட லைஃப் ஜேர்னியை கொண்டு போகணுங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். 10 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதுவரை எந்த மாதிரி கேரக்டராக இருந்தாலும் முடிஞ்ச வரை நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஹேபிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு அடமெண்டாக நீங்கள் இருந்தீங்கனாலும் நான் சொல்கிற ஒரு சில விஷயத்த கேட்டு உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப ஜம்முன்னு கம்முன்னு கும்முன்னு ஜாலியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் லெவலில் நீங்களே உங்களை செல்ஃபாக மாற்றிக்கணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லது நடந்தாலும் ஏற்றுக்கணும், கெட்டது நடந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. பெரியவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. பொண்ணுங்களை பொறுத்தவரை நம்ம லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியோ பிடிக்காத மாதிரியோ ஆகிறப்ப எது நடந்தாலும் கடவுள் வச்ச வழி, அவ்வளோதான். நம்ம முயற்சி பண்ணுறோம், ஓகே, நமக்கு அதை மீறி இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு, நம்ம இதை எதிர்பார்க்கல, இதை நம்ம மீண்டு வரணும், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், இதுவும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது தனியாக போய் வாழுற மாதிரி ஒரு லைஃப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தனியாக வாழுறது பிடிக்கும். ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அஸ் அ கேர்ளாக நம்ம வந்து ஒரு அம்மா வீட்டிலேருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன செட்டப் இருக்கோ அந்த செட்டப்புக்கு நம்ம அடாப்ட் ஆகிற ஒரு கேரக்டரை கொண்டு வரணும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட்டை நம்ம தனியாக போகணும், புது வீடு வாங்குங்க, தனியாக நமக்குன்னு ஒரு இடம் வாங்குங்க, நம்ம தனியாக போகலாம், மாமனார் மாமியார் வேண்டாம், அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவங்க இல்லை, நமக்கு நம்ம அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா. ஸோ அந்த ஒரு பிரிவினையை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க ட்ரை பண்ணணும். இண்டிவிஜுவலாக லைஃப் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுலேயும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட. இதுதான் நான் ரெண்டாவதாக சொல்கிறது. அங்கே போய் இந்த விஷயத்துக்கெல்லாம் நோயின்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பசங்களும் தனி வீடு கட்டியிருப்பாங்களான்னா கிடையாது. ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. அங்கே ஒரு 2 பசங்க இருக்கலாம், 3 பசங்க இருக்கலாம், எக்ஸட்ரா பொண்ணுங்க இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஊரில் பையனுக்கு நம்ம ஒரு ஒய்ஃபாக போயிருக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம ஒரு தனி வீடோ இல்லை ஏதோ ஒரு இடம் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைகிறப்ப நம்ம கொண்டு போகிற நம்மளோட ஜுவல்ஸை வச்சோ இல்லை பணம் ஏதாவது கடன் வாங்கியோ ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வாங்குகிறோன்னா அது நமக்கு ரிட்டர்ன் நமக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஒரு ஒய்ஃபாக நம்ம வீட்டில் சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டு வேலைகளை பார்க்குறது மட்டும்தான் நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். ஆனால் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க, அங்கே உள்ள ப்ரெஷர் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கும் புதுசாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி தான் நம்ம கேரக்டர் இருக்குன்னு தவிர அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் நகையை கொடுத்தேன், நீங்கள் எப்போ திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமெண்டாக சண்டை போடுறது. இந்த ஃபங்க்ஷன் வருது, இதுக்கு இத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு இது செருப்பு எடுத்து கொடுங்க காஸ்ட்லியா, அப்படி இப்படின்னு நம்ம பழைய மாதிரி இருந்த வாழ்க்கையே நினச்சி அந்த டைமும் நம்ம ஒரு கமிட்மெண்ட் அதிகமாகிற டைமும் வாழணும்னுட்டு ஹஸ்பண்ட்டை வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நல்ல ஒரு விமன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அடமெண்டாக இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு நமக்காக தான் வச்சுருக்குறோம் நம்ம சொல்ல. ஸோ அவங்க பணம் வர்றப்ப நமக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பாங்க. நமக்காக தானே இடம் வாங்கியிருக்காங்க, நம்ம வாழ்க்கைக்காக தானே, இல்லை நம்ம வீட்டுக்கு தானேங்கிற
ஒரு நம்மளோடது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரணும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன தொடக்கத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம நகை போட்டுட்டு வெளியே போகணும், 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க நம்ம ஜோடியாக போகிறப்ப. ஸோ நம்மகிட்ட நகை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம வந்து உள்டாவாக நம்ம வீட்டில் சண்டை போடுறது வெளியே தெரியாது. இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டு டென்ஷன் அதிகமாகி ரொம்ப ஒரு ப்ரெஷராக நம்ம இருக்கிறத நம்ம ஹஸ்பண்ட் பார்க்குறப்ப அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ வருத்தப்படுறாளே, இவ்வளோக்கு நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறாளே, அப்போ இவ்வளோ இனி சமாதானப்படுத்தணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லோடு தான் அது. அந்த லெவல் நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் சண்டை போட்டதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு தேட்டருக்கு கூப்பிட்டு போ, பார்க் கூட்டிகிட்டு போ, அதை வெளியே போய் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படிலாம் பண்ணால் தான் சமாதானம் ஆகுற மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் எல்லாமே நமக்கு தான். நம்மக்கிட்ட செழிப்பாக இருக்கிறப்ப நம்ம தான் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். இல்லாத டைம் இப்படி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப வெளியே போகணும். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, கம்பாரிசன் இருக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறா, அவங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற திங்கிங்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட கேரக்டர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குங்கிறது அர்த்தம். ஸோ எப்போவுமே நம்ம லைஃப்பை அடுத்தவங்க லைஃபு கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இது ஒரு பெரிய முட்டாள்தனத்திலே முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன் பெண்களுக்கு. ஸோ அவங்க ஒரு லெவலில் இருக்காங்கன்னா அது பின்னாடி அவங்கள்ட்ட ஒரு கதை இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளோக்கு அவங்களும் வந்து அந்த லைஃபுக்காக பாடுபட்டிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து, தனியாக மட்டும் இல்லை. ஸோ அந்த பொறாமப்படுற கேரக்டரு மச்சான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி, யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணி பொறாமப்பட்டு வீட்டுக்குள்ளே அதை வச்சு பிரச்சனை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற பெண்களாக இருந்தால் வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் எடுத்துப்பாங்க. என்றைக்கும் கடவுள் நம்மளை ஒரே மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. சரி ஓகே இது வாடகை வீடு தானே, அடுத்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி வீடு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், எதுனா பார்ட் டைம் ஜாப் நம்மளால் பண்ண முடியுமா வீட்டில் இருந்தே, இல்லை ஏதாச்சும் உங்களை வந்து ஆஃபீஸ் விடுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்லில் நீங்கள் யூனிக்காக இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்களும் ஹெல்ப்பாக இருக்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இருப்பாங்க. இவங்க வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பெண்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம அதாவது வீட்டில் இருக்க லேடிஸுங்க நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக பிளான் போட்டு அந்த அக்கௌண்ட் செக்ஷனே நீங்கள் எடுத்து நல்ல ஒரு பாதையில் கொண்டு போகிற பெண்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க லைஃப்பில். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நானும் சொல்ல வரேன். ஒரு சில பெண்ணுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெளியே பறக்கி தின்னுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்த மாதிரியும் வேலை செய்யக்கூடாது, ஆனால் வந்து எதிர்பார்ப்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இந்த கார் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு இவ்வளோ நகை வச்சுருக்கிறா, இந்த மாடல் வச்சுருக்கிறா, அந்த மாதிரி தாட்டில் கஷ்டப்படுற ஸ்டேஜ்லேயும் இருந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க முன்னேறுறது. அந்த வீட்டில் சண்டையும் குறையவே குறையாது, நிம்மதியும் இருக்காது, ஹாப்பிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு கேட்கலாம், அம்மாக்கிட்ட கேட்கலாம், மாமியார்கிட்ட கேட்கலாம், நமக்கு மூத்தவங்க யாருன்னா ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி ஒரு செட்டில் ஆகியிருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்கலாம். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு ஒரு 4 பேர் நினைப்பாங்க, அட்லீஸ்ட் 2 பேராச்சும் நினைப்பாங்க. அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதில் சேவிங்ஸ் பண்ணு, ஒரு வருஷத்தில் உனக்கு இப்படி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீ ப்ராடாக திங்க் பண்ணணுமே தவிர நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அவங்க இவங்கள பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில பெண்ணுங்கள்லாம் வந்து குழந்தை மைண்டாகவே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் உள்ளவங்கள பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் பொறுப்பாக இருப்பாங்க. இளையதுங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் சேவிங்ஸ் இல்லாத மைண்ட்லேயும் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி எனக்கு தெரியலை. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த பாயிண்ட்டு அப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பொருள் நம்மளோடது அந்த ஒரு மென்டாலிட்டிலையும் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நம்ம நாத்தனார், நம்ம மாமனார், மாமியாருங்கிறப்ப ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தும் போகணும். நமக்கே பிடிச்சிருக்கோம், அவங்க வருவாங்க, வீட்டில் கொஞ்சோண்டு சாதம் இருக்கும், அதுக்காக நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நிறைய பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஏதாவது முன்ன பின்ன யாராவது ஒருத்தர் வார்த்தை விடுவாங்க. அந்த இடத்துலலாம் டாலரன்ஸ் பண்ணி போகணும்.
விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக எல்லா விமன்ஸுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டிலங்கிறப்ப 7 மணி 6:30 அந்த மாதிரி தான் எழும்புவோம். 8 மணி கூட எழும்புவோம். ஒரு மேரேஜுன்னு கழிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழும்பணும். ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வைக்கணும். மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கு டைமுக்கு டீ காஃபி காலையிலே எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளோட கடமையாக அதை எடுத்து வாலண்டரியாக செய்யணும். வீடெல்லாம் நீட்டாக பண்ணணும். வெளியே தூத்து தொளிக்கிறதுலேருந்து சாமி கும்பிட்றதுலேருந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிற மாதிரி மெயினாக ஒரு ஒய்ஃப் இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். 4 பேருக்கு எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் இதை தான் சொல்ல வரேன். நம்ம கொஞ்சம் அம்மா வீட்டில் இருந்த மாதிரியே இருக்கணுங்கிற மென்டாலிட்டியை மாற்றிடணும். அங்கே என்ன நடந்தாலும் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிற பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் நமக்கு ஒரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான். இதுவும் நம்ம ஃபேமிலி தான். ஸோ அங்கே நடக்கிறது இங்கே சொல்கிறது, இங்கே நடக்கிறது அம்மா வீட்டில் நடக்கிறது அங்கே போய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல வரமாட்டேன். இதனால் வந்து பிரச்சனைகள் தான் வர அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் விட்டுறணும். மேரேஜுக்கு அப்புறமா ஆசைகள் வரவுக்கு மீறி ஆசைப்படுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நமக்கு என்ன விரல் வீக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீங்க ஆசைப்படணும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நமக்கே கொடுமைகள்லாம் இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அங்கே நடந்துச்சுன்னா அதான் கொடுமைன்னு நம்ம சொல்ல போகிறோம். அவங்களுக்கு நம்ம கேரக்டர் பிடிக்கலைன்னா அது அவங்களுக்கு அது ஒரு கொடுமையாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமாளிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட்டாக சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க விஷயங்களை 3வது பர்சனுக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அந்தளவு நம்ம குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லவும் கூடாது. அதையும் மீறி நீங்கள் சொல்கிறப்ப நல்ல பல்ல இழிச்சு தான் கேட்பாங்க. ஆனால் அது யாருக்கு அசிங்கம்னா உங்களுக்கு தான் அசிங்கம். நாளைக்கு நீங்கள் ஒரு சபைக்கு போனீங்கன்னா உங்கள் மாப்பிள்ளைக்குள்ள மரியாதையை நீங்களே கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அங்கேயும் மரியாதை இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் 4 சபத்துக்குள்ளே வச்சு வாழுற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். இது வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறப்ப உங்கள் அம்மா வீட்டில் அங்கே உள்ளதை சொல்கிறப்ப அவங்க மேலே தான் இவங்க எல்லாத்துக்கும் கோவம் வரும். உங்களை பற்றி அங்கே சொல்கிறப்ப பெண் வீட்டுங்களை உள்ளவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் பிடிக்காது, கோவம் வரும். நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் மீட் பண்ணுறப்ப யாருக்கு கஷ்டமாக இருக்கும்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. ஃபஸ்ட்டு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் சோம்பேறியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்களே உங்களை ஆக்டிவாக வச்சு டைம் செட் பண்ணி பக்காவாக பிளான் போட்டு குடும்ப வேலைகளெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும், பிள்ளைங்களை எப்படி நம்ம ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கில் மட்டும் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த வருஷம் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், நல்ல லெவல் போகணும், அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை அதுக்கு முந்தின வருஷமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதுக்கான எஃபர்ட் எல்லாம் போடுங்க.